வணக்கம். டாக்ஸ் அதாவது வரிகள். இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏறின மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா நாம ஏன் வரி கட்டுறோம்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப அழகான ஒரு பதில வச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் போயிட்டு வருவோம். நாம ஏன் வரி கட்டணும்? நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த சிக்கலான டாக்ஸ் சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது இதோட உண்மையான நோக்கம் என்னன்னே சில சமயம் குழப்பமா இருக்கும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான மிக தெளிவான ஒரு பதில் நம்மளோட பழங்கால ஞானத்துல ஒளிஞ்சிருக்கு. சரி, அந்த பதில கண்டுபிடிக்க நாம கொஞ்சம் வரலாறுக்குள்ள பயணிக்கலாம். இன்னைக்கு நாம சந்திக்கிற நவீன பிரச்சனைகளுக்கு அப்போ இருந்த மன்னர்கள் கிட்ட ரொம்பவே அழகான ஒரு தீர்வு அவங்களோட தத்துவத்துல இருந்துச்சு. முதல்ல ஒரு ராஜாவோட கடமைன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆட்சி மற்றும் வரி விதிப்புக்கான தார்மீக அடித்தளமே இங்கிருந்து தான் தொடங்குது. கௌடல்யர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. மக்களின் மகிழ்ச்சியில தான் மன்னனின் மகிழ்ச்சி உள்ளது. எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம். அதாவது மக்கள் சந்தோஷமாவும் வளமாவும் இருந்தா மட்டும்தான் அந்த ராஜாவும் அவரோட ஆட்சியும் வெற்றிகரமானதா கருதப்படும். இது வெறும் அறிவுரை இல்ல, இதுதான் ஒரு நல்லாட்சியோட அஸ்திவாரம். ராஜதர்மாங்கிற இந்த முக்கியமான கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்லுதுன்னா, அரசாட்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட சலுகை கிடையாது, அது ஒரு புனிதமான பொறுப்பு. ஒரு மன்னன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அவன் தர்மத்தோட சேவகன். அவனோட முக்கிய வேலையை மக்களை பாதுகாத்து சேவை செய்யறது தான். இப்போ நாம இந்த பகுதியோட மைய கருத்துக்கே வர்றோம். நியாயமான வரி வசூல் அப்படிங்கிற கொள்கைய ரொம்ப அழகா விளக்கக்கூடிய ஒரு உருவகம் இது. இந்த அற்புதமான யோசனையோட வேர்கள் நம்மளோட பழமையான சங்க இலக்கியத்திலே இருக்கு தெரியுமா? ஒரு ராஜா எப்படி வரி வசூலிக்கணும்னு அவங்க ரொம்ப அருமையான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க. அப்பாப்பா, என்ன ஒரு ஆழமான சிந்தனை பாருங்க. ஒரு தேனீ பூவிலிருந்து தேன் எடுக்கும், ஆனா அந்த பூவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே மாதிரி தான் அரசாங்கம் மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கணும், ஆனா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கக்கூடாது, அவங்களோட வளர்ச்சியா பாதிக்கவே கூடாது. இதுதான் அந்த தத்துவத்தோட சாரம். நம்ம திருக்குறள் இன்னும் ஒரு படி மேல போய் வரி கட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட வருமானத்தை எப்படியெல்லாம் பிரிக்கணும்னு ஒரு நடைமுறை தத்துவத்தையே நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த விளக்கப்படத்தை கொஞ்சம் பாருங்க. ஒருத்தரோட வருமானம் 6 பங்கா பிரிக்கப்படுது. முதல்ல முன்னோர்களுக்கு, அப்புறம் தெய்வங்களுக்கு, விருந்தினர்களுக்கு, உறவினர்களுக்கு, கடைசியா தனக்குன்னு இந்த 5 பங்கையும் ஒதுக்குனதுக்கு அப்புறமா தான் 6ஆவதா வர்ற பங்கு அரசனுக்கு வரியா கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, சமூக மற்றும் தனிப்பட்ட கடமைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அரசாங்கத்துக்கான வரி. எவ்வளவு முக்கியமான ஒரு கருத்து. சரி, இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இதெல்லாம் எப்படி செயல்படுத்தினாங்க? வாங்க ரொம்பவே அதிநவீனமான ஒரு வரி அமைப்பை வச்சிருந்த சோழர் காலத்துக்கு போலாம். சோழ பேரரசோட முக்கிய வருமானமே நிலவரி தான். அதுக்கு பேரு காணிக்கடன். இதுதான் அவங்க நிர்வாகத்தோட முதுகெலும்பா இருந்துச்சு. பொதுவா பண்டைய காலத்துல வரி விகிதம் விளைச்சல்ல 6ல ஒரு பங்கா இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, ராஜராஜ சோழன் காலத்துல அது 3ல ஒரு பங்கா உயர்த்தப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வரி விகிதங்கள் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியதா இருந்திருக்கு. நில வரி மட்டும் இல்ல, சோழர்களோட வரிமுறை ரொம்பவே விரிவானது. மீன்பிடி தொழிலுக்கு மீன் பாட்டம், விற்பனைக்கு முத்தாவணம், தறிகளுக்கு தறிப்புடவைன்னு பல தொழில்கள் மற்றும் பொருட்கள் மேலையும் வரி விதிச்சிருக்காங்க. இது அவங்களோட நிர்வாகத்திறன் எவ்வளோ அபாரமா இருந்துச்சுன்னு காட்டுது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். மக்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த வரி பணம் எங்க போச்சு? வரி கட்டுறதுக்கும் பொதுமக்களோட நலனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வரி பணம் சும்மா ராஜாவோட கஜானாவுக்கு மட்டும் போகல, அது திரும்பவும் மக்களுக்கே வந்து சேர்ந்தது. இப்படின்னு கேக்குறீங்களா? சாலைகள், நீர்ப்பாசன கால்வாய்கள், உணவு பாதுகாப்பிற்கான தானிய கிடங்குகள், மருத்துவமனைகள், பயணிகள் தங்குறதுக்கான சத்திரங்கள்னு எல்லாமே இந்த வரி பணத்துல தான் கட்டப்பட்டது. சுருக்கமா சொல்லணும்னா, மக்கள் கட்டின வரி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு முதலீடா தான் பார்க்கப்பட்டது. சரி, இந்த வரலாற்று பாடங்களை எல்லாம் வச்சு இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறையும் நம்மளோட குடிமை கடமையையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த ஒப்பீட்ட பாருங்க. அன்னைக்கு அரசன் தர்மத்தோட சேவகன், இன்னைக்கு நாம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள். நீதி அப்போ தர்மசாஸ்திரங்களை அடிப்படையா வச்சிருந்துச்சு, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையா வச்சிருக்கு. வடிவங்கள் மாறலாம், ஆனா மக்கள் நலன், பொறுப்புக்கூறல் மாதிரியான அடிப்படை கொள்கைகள் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆக நாம இன்னைக்கு பார்த்த இந்த தேனி மற்றும் பூங்கிற எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தத்துவம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சிறந்த நியாயமான உலகத்தை உருவாக்க நமக்கு வழிகாட்ட முடியுமா? அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த உதவுமா? இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.